வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தனுசு ராசி பலன் பகுதி 1. இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் வரை உள்ள அக்டோபர் மாத தனுசு ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. அக்டோபர் மாத தனுசு ராசி பலன். பொதுவாக தனுசு ராசி மக்கள் இந்த மாதம் நல்லதொரு கலவையான பலன்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் முக்கிய கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. மற்றும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத தேவையற்ற வதந்திகள் மற்றும் அதிகமான தவறான தகவல் தொடர்புகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது முக்கியமாக கொண்டு செயல்பட வேண்டும். இதனால் உங்களின் அவசியமற்ற நடத்தைகள் யாவும் உங்களின் வாழ்வில் பலவித சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். தனுசு ராசி மக்கள் தங்களின் தொழில்முறை பொறுப்புகளை புறக்கணிப்பது இந்த நேரத்தில் நல்லதல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் பலவித சவால்களை ஏற்படுத்தும். ஆகவே உங்களுடைய தொழில்முறை பொறுப்புகளில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். வணிகத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் அதிகமான ஆசைகளுடன் ஆக்கிரமிப்பை எடுப்பதும் நல்லதல்ல. ஆகவே அதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். மற்றும் அதனால் சாத்தியமான எதிர்மறையான விளைவுகளை உங்களால் தடுக்க முடியும். உங்கள் வணிக பங்கு கூட்டாளருடன் நேர்மறையான உண்மை உறவுகளை பேணுவது மிகவும் நல்லது. இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உங்கள் வணிக கூட்டங்களில் உங்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் புதன் பகவான் உங்கள் 9ஆம் வீட்டில் சிம்மராசிக்கு மாறும்பொழுது அதில் உங்களுக்கு ஒரு திருப்புமுனை உண்டாகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம் இந்த மாத இறுதி வரை தொடரும். மற்றும் உங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். அதற்குண்டான திட்டங்களை தீட்டி செயல்பட முடியும். இருப்பினும் தனுசு ராசி மக்களின் காதலில் சிறு சிறு சச்சரவுகள் உண்டாகலாம் என்றாலும் தங்களின் காதல் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் உங்களுக்குள் இருக்கும் மோதல்களை முடிந்தவரை தனுசு ராசி காதல்கள் குறைப்பது நல்லது. தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான ஒரு மாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை தனுசு ராசியின் கிரக நிலைகள் இந்த மாணவர்களுக்கு வழங்குகிறது. தனுசு ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உருவாகும் சூழல்கள் இருக்கிறது. அத்துடன் தனுசு ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவது முக்கியமான ஒரு செயலாகவும் இருக்கிறது. தனுசு ராசி மக்களின் நிதி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் கலவையான முடிவுகளை பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் கணிக்கப்படுகிறது. தங்களின் குடும்பத்தை நிர்வகிக்கவும் அதற்குண்டான செலவுகள் அதிகம் ஆக இருக்கும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் ஒரு கௌரவமான வருமானம் உங்களுக்கு இருப்பதால் உங்களால் தற்போதைய நிதி நிலைமைகளை சரியாக பராமரிக்கப்படும் என்று நீங்கள் நம்பலாம். அடுத்து தனுசு ராசி மக்களின் தொழில் சார்ந்து நாம் பார்ப்போம். இந்த மாதம் இவரின் தொழில் குறிப்பிடத்தக்க தொழில் வெற்றிக்கான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கிறது கிரக நிலைகள். தனுசு ராசியின் 10வது வீட்டை ஆளும் சூரியன் 10ஆம் வீட்டில் தனது சொந்த அடையாளத்தில் வலுவாகவும் உயர்ந்தவராகவும் இருக்கிறார். இதனால் அவர் உங்களுக்கு கணிசமான தொழில் சாதனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் உறுதியாக இருப்பார். உங்கள் தொழில்முறை நிலை வலுவாக வளர தயாராக இருக்கிறது. இதனால் உங்களுக்கு தேவையான தொழில் அங்கீகாரம் மற்றும் சாத்தியமான பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது.
இதன் காரணமாக தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். மேலும் உங்களுடன் இருக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு தேவையான தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழில் சவால்களை சமாளித்து தன் நிலையை உயர்த்தி கொள்ளும் மன உறுதியை உங்களுக்கு வழங்குவார். அதேபோல் 5வது வீட்டை ஆளும் செவ்வாய் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பார். மற்றும் தங்களின் 6வது வீட்டை ஆளும் அதிபதி சுக்கிரன் மாதத்தின் முதல் பாதியில் 11வது வீட்டில் இருக்கிறார். மற்றும் தங்களின் ராசி அதிபதி குரு பகவான் வியாழன் அவர் 6ஆம் வீட்டிலும் நிலையாக இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இந்த கிரக சீரமைப்பு உங்களின் வணிக வெற்றிக்கான கண்ணோட்டத்தை மேலும் அதிகரிக்கிறது. அனுபவம் வாய்ந்த மக்களிடமிருந்து நல்லதொரு ஆதரவையும் தொழிலில் வழிகாட்டுதலையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவர்களின் நல்ல ஆலோசனை மூலம் உங்கள் வணிக முயற்சிகளில் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் ஆதாய பலனையும் அடைவீர்கள். தனுசு ராசி மக்களின் வணிக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் தங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு மாறும்பொழுது தங்களின் சர்வதேச முயற்சிகளிலிருந்து மேலும் நீங்கள் நல்லதொரு ஆதாயத்தை அடையக்கூடும். உங்கள் வணிக திட்டங்களில் விரிவுபடுத்துவதில் வெற்றி பெற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மாதம் கணிசமான சாதனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழலில் கிரக நிலைகள் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் சமயத்தில் உங்கள் வணிகத்திற்கான சர்வதேச முயற்சிகளிலும் லாபம் கிடைக்கும். உங்கள் விரிவாக்க திட்டங்கள் யாவும் இப்போது வெற்றி அடையும் என்று நம்பலாம். மற்றும் தனுசு ராசி மக்களின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்காக சாத்தியத்தை இந்த கிரக நிலைகள் வழங்குகிறது. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு கணிசமான வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்வது தங்களுக்கு லாபகரமான சர்வதேச முயற்சிகளுக்கு வழிவகுக்கும். மற்றும் நீங்கள் யாவற்றும் கணிசமான வெற்றிக்கான எதிர்பார்ப்பு வலுப்படுத்தும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் இருக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் உங்கள் விரிவாக்க உத்திகளை செயல்படுத்துவதில் சிறந்து விளங்க நீங்கள் நல்ல நிலையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை கலவையான விளைவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வருமானம் மற்றும் செலவுகள் இரண்டும் கூடும். தனுசு ராசிக்கு 6வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வியாழன் உங்கள் செலவுகளை விடாப்பிடியாக அதிகரிக்க செய்வார். இதனால் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு உருவாகும். இதுபோன்ற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதும் தவிர்க்க முடியாது. மேலும் 12ஆம் வீட்டை கவனிக்கும் போது சனி பகவான் தங்களுக்கு 3வது வீட்டில் பிற்போக்கு நிலையில் அவரது பார்வை குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவன் உடல்நலம் தொடர்பான செலவுகளை அதிகரிக்க வழிவகுப்பார். உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உதவ கூடுதல் நிதி ஆதாரங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கலாம். இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்து படிப்படியாக உங்கள் நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவார். மேலும் புதன் 10ஆம் வீட்டை ஆக்கிரமிப்பார். அதே நேரத்தில் சூரியன் தன் சொந்த அடையாளமான சிம்மத்தில் ஆரம்பத்தில் 9ஆம் வீட்டில் பிறகு 10ஆம் இடத்துக்கு மாறுவதற்கு முன்பு இருப்பார். இந்த கிரக அமர்வுகள் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். உங்கள் பிரச்சனைகளை தணிக்கவும் உதவுவார்கள் இவர்கள். மற்றும் தாங்கள் பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. மற்றும் தொடர்வதற்கு முன் உங்கள் விருப்பங்களை கவனமாக எடை போடுவதும் நல்ல நிதி நிறுவனர்கள் ஆலோசனையை பெறுவதும் தங்களுக்கு விவேகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக தனுசு ராசி மக்கள் மற்றும் உள்ள குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம்.